10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே கவனிங்க. இன்றைக்கி நமக்கு பாடம் திருக்குறள், வாழ்வியல் இலக்கியம் அப்படின்னு பேச்சு. சென்ற பாடத்துக்கு முதல் பாடத்தில் திருவள்ளுவரை பற்றியும் அவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள், திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். இன்றைக்கி உலகத்தில் திருக்குறள் முதன்மை நூலாக பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகெங்கிலும் அது இன்றைக்கி கோலோச்சி கொண்டு இருக்கிறது. நமக்கு இன்னைய பாடம் திருக்குறளில் அமைச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்திலிருந்து பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 4 குறள் கொடுத்துருக்குறாங்க. புஸ்தகத்தை நல்லா பார்க்கணும். படிக்கிற பொழுது மனப்பாட செயல் இடையில் வந்துக்கிட்டு இருக்கும். அங்கே இங்கே கவனிக்கக்கூடாது. செல்லை ஆன் பண்ணிங்கன்னா அந்த பாடம் பார்க்குறவரையும் ஒரே கவனம் என் மேலே தான் இருக்கணும். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டது அமைச்சு. ஒரு நாடு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா அதில் அந்த நாட்டை ஆளக்கூடிய அமைச்சர்கள் அந்த காலம், இது மன்னராட்சி காலத்தில் எழுதப்பட்டது தானே, ஜனநாயக ஆட்சி அந்த காலத்தில் இல்லை இல்லையவா. அமைச்சு என்று சொல்லக்கூடிய அமைச்சர் தான் மிக சிறப்பாக மக்களுக்கு எந்த இடையூறும் துன்பங்களும் இல்லாதவாறு நாட்டை செங்கோல் முறையில் நடத்துகிறார் மன்னர்னா அதுக்கு அமைச்சர் தான் காரணம், அரசர் காரணம் இல்லை. அரசர் போருக்கு போகிறது, சண்டையிடுதல், வெற்றி பெறுதல், இதுதான் அவர் பார்ப்பார். ஆனால் அமைச்சு என்பது அந்த காலத்திலேயே ஒரு முக்கியமான அங்கமாக தான் நாட்டில் இருந்திருக்குது. அந்த அமைச்சருடைய பணி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் அந்த முதல் குறளில் கொடுத்துருக்கிறார். அமைச்சருங்கிறவர் எப்படி இருக்கணும்? ரொம்ப மதிநுட்பம் வாய்ந்தவராக இருக்கணும் இல்லையா. கருவி ஒரு தொழில் செய்வதற்கு தேவையான கருவி. அப்போ அவர் அமைச்சர் பணி செய்கிறார்னா அவருக்கு தேவையான கருவிகளை அவர் வைத்திருக்கணும். காலமும் அதற்கு ஏற்ற காலமும், செய்கையும் அந்த செயலை செய்வதற்கு ஏற்ற தன்மையும், செய்யும் முறை 4, அருவினையும் அந்த அரிய செயலை செய்து முடிக்கக்கூடியவராக ஒரு அமைச்சர் இருக்கணும். அப்போ கருவி ஒரு செயல் செய்யணும்னு, இப்போ நீயே ஒரு செயலை செய்யணும்னு முனைஞ்சின்னா அந்த தொழிலை செய்வதற்கு தேவையான கருவி, அது எந்த காலத்தில் அதை செய்தோம்னா அது முறையாக இருக்கும், நல்லா இருக்குங்கிறத காலத்தை தேர்ந்தெடுக்கணும். அந்த செயலை எப்படி செய்ய வேண்டும், செய்யக்கூடிய விதம், செய்யக்கூடிய முறை, இதையெல்லாம் ஆராய்ந்து நம்ம ஒரு செயலை செய்கிற பொழுது அந்த செயல் திருப்திகரமாகவும் வெற்றியாகவும் வந்து முடியும். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு படையெடுப்பதாக இருக்கட்டும், வரி வசூல் செய்வதாக இருக்கட்டும், அல்ல நீ ஒரு பாடலை படிப்பதாக இருக்கட்டும், எந்த செயலாக இருந்தாலும் கருவி முக்கியம், காலம் முக்கியம், அதை எப்படி செய்கிறதுங்கிறது முக்கியம், செய்யக்கூடிய முறை முக்கியம். அந்த சிந்தித்து அந்த ஒரு செயலை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த செயல் வெற்றி பெறும். ஒரு அமைச்சருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் தெரியாத ஒருத்தர் அமைச்சராக இருந்தாரே ஆனால் அது அந்த பணி, அந்த அரசு ஒரு சிறப்பாக மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசாக இருக்காது. அப்போ மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசாக ஒரு அரசு இருக்கணும்னா அந்த அமைச்சர் இவற்றுக்கு பொறுப்பானவராக, தகுதி உள்ளவராக இருக்கணும். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டது அமைச்சு. 2வது குறள், வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு 5உடன் ஆண்டது அமைச்சு. 5உடன், வன்கண் மன வலிமை அப்படின்னு சொல்றார். ஒரு அமைச்சருக்கு மனதில் வலிமை இருக்கணும், கோழைத்தனம் இருக்கக்கூடாது. எதையும் கண்டு பயப்படக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒரு அமைச்சருக்கு இருக்குமே ஆனால் அந்த ஆட்சி சிறந்த ஆட்சியாக அமையாது. வன்கண் மனவலிமை, குடிகாத்தல் குடிமக்களை காத்தல். குடிமக்களுக்கு எந்த ஒரு தீமையும் வராமல் பாதுகாக்கணும்னா அது அரசருடைய கடமை. இங்கே அரசர்னா அது அமைச்சர் தான் அதுக்கு இன்னது செய்யணும், குடிமக்களை எப்படி பாதுகாக்கணும். இந்த புயல் போக்குவரத்து இந்த காலங்கள்லாம் அந்த காலத்துலேயும் தான் இருந்துச்சு. எல்லா காலத்திலையும் பேரிடர் இல்லாமல் கிடையாது. அப்போ பேரிடர் காலங்கள்லையெல்லாம் எப்படி மக்களை பாதுகாக்கணுங்கிறதுக்கு அந்த குடிகளை காப்பதற்கு அமைச்சர் தான் அதுக்கு ஆலோசனை. மக்களுக்கு இன்னென்ன முறையில் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதை குடிகளை காத்தல். ஆட்சி முறையை கற்றல். ஒரு அரசர்னு ஒரு அமைச்சர்னு இருந்தார்னா அவர் ஆட்சி முறைகளை எல்லாம் நூல்கள் மூலமாக கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். அர்த்த சாஸ்திரம், இண்டிகாவெல்லாம் அந்த காலத்தில் வெளிநாட்டிலையெல்லாம்
மிகச்சிறந்தவர்கள்லாம் இருந்தாங்க. அதை போல் இவரும் வந்து நூல்களை எல்லாம் கற்று ஒரு ஆட்சியாளருங்கிற முறையில் அரசனுக்கு ஆலோசனை கூறக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால ஆட்சி முறையை என்றெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான நூல்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆழ்வினையோடு ஐந்துடன் ஆண்டது அமைச்சு, விடாமுயற்சி அடுத்தது. அப்படியெல்லாம் அந்த ஐந்தையும் அவருக்கு கடைபிடிக்கலைன்னா அவரால் சிறந்த ஒரு பணியை செய்ய முடியாது. மனவலிமை, குடிகளை காத்தல், ஆட்சி முறைகளை கற்றல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி, இந்த ஐந்தினையும் சிறப்பாக ஒரு அமைச்சர் அறிந்து வைத்திருந்து அதை தன்னுடைய அரசனுக்கு ஆலோசனை கூறினார்னா அவரே சிறந்த அமைச்சர். இதையெல்லாம் அறியாதவர் பேருக்கு இருந்தால் முடியாது. ஒரு காலத்தில் அமைச்சர் என்பவர் மதிநுட்பம் வாய்ந்தவராக இருந்தார். இப்போ மாதிரி கிடையாது. இப்போவெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு ஆலோசனை கூறுறாங்க. அந்த காலத்தில் அப்படி ஒரு அதிகாரிகள் இல்லை. அமைச்சரே மதிநுட்பம் வாய்ந்தவராக இருந்தார். வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் ஆண்டது அமைச்சு. மூன்றாவது குறள். மதிநுட்பம் நூலோடுடையார் அதிநுட்பம் யாவுள முன் நிற்பவை. மதிநுட்பம் இயற்கையான நுண்ணறிவு. மதிநுட்பம் இயற்கையான நுண்ணறிவு. அடுத்தது நூலோடு உடையார், நூலறிவு உடையார். அதாவது இயற்கையான மதிநுட்பம், அதாவது பிறவியிலேயே மதிநுட்பம் வாய்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறேன்னா நிறையா சொல்லிக்கிட்டு போகலாம். அது இப்போ நம்ம அவ்வளவெல்லாம் இப்போ நீண்டு சொல்ல முடியாது. அந்த இயற்கையான நுண்ணறிவு என்பது குடியாக வர்றது, வம்ச வழியாக வர்றது இயற்கையான மதிநுட்பங்கிறது. அந்த இயற்கையான நுண்ணறிவு ஒரு அமைச்சருக்கு இருக்கணும். ரெண்டாவது என்ன, நூலோடுடையார், அதாவது நூலறிவும் படிச்சிற அறிவும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை. அந்த அமைச்சருக்கு முன்னாலே எந்த நுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்க இயலாது. ஒரு அமைச்சருக்கு முன்னாலே பிற நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்ச்சி, தந்திரம் இதெல்லாம் முடியாது. என்ன இருக்கணும்? ரெண்டு, இயற்கையான நுண்ணறிவு, நூலறிவு. இந்த ரெண்டு அறிவு இருக்கிறவங்க தான் ஒரு சிறப்பான ஆட்சியை செய்ய முடியும், அரசனுக்கு அறிவுரை கூற முடியும் அப்படின்னு சொல்கிறார். இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன்னாலே எந்த நுட்பமான சூழ்ச்சிகளையும் உடைய ஒரு பிற நாட்டு மன்னர்கள் அல்லது அந்த நாட்டு அமைச்சர்களுடைய சூழ்ச்சி இங்கு பலிக்காது. அப்போ ஒரு அமைச்சர்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இயற்கை நுண்ணறிவு இருக்கணும், நூலறிவும் இருக்கணும். இது ரெண்டும் உள்ளவங்க தான் சிறந்த அமைச்சர். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்த செயல். இது மனப்பாட குறள்மா. இயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். செயற்கை அறிந்து ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறியணும். செயற்கை அறிந்து நூல் வழிய இந்த செயலை எப்படி செய்யலாம், இதை முறையாக நூல் வழியாக அறிந்திருக்கணும். அடுத்தது உலகியல் நடைமுறைகளையும் அறிந்து செயல்படணும். படிப்பறிவு, ஏட்டறிவு மட்டும் ஒரு நாட்டுக்கு ஆளுவதற்கு முடியாது. அதுக்கு மேலே உலகத்து இயற்கை அறிந்து செயல். உலகத்தினுடைய இருக்கக்கூடிய தன்னுடைய படிப்பறிவு அல்லாத நடைமுறை வாழ்க்கை முறைகள்லையும் அறிவாற்றல் நிறையா இருக்கணும். முன்னாடி பல அறிவுரைகளை எல்லாம் படித்து தெரிஞ்சு செய்து மறுபடியும் இப்படியெல்லாம் வந்தால் என்ன பண்ணணும், இப்போ திடீர்னு வெள்ளம் வந்தால் என்ன பண்ணணும், முன்னாடியே அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணினவங்க அடுத்த வெள்ளம் வர்ற பொழுது என்ன பண்ணணும்னு தெரியும். இப்போ நம்ம அரசாங்கமே இப்போ தென்கிழக்கு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தலைமைச் செயலரை எல்லாம் கூப்பிட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. அப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்துச்சுன்னா எந்தெந்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு வரும், எங்கே மேலே ஏறி வரும், மக்களுக்கு முன்கூட்டியே என்னென்ன ஏற்பாடுகளை எல்லாம் நம்ம செய்யணும், மக்களை பாதுகாக்க என்ன செய்யணும்னு போன வாரத்திலேயே நமக்கு அரசாங்கம் அதுக்கு திட்டமிடலாம் செய்கிறாங்க. இதுதான் முன்கூட்டியே திட்டமிடலுங்கிறது.
அப்போ நமக்கு ஏற்கனவே அது மாதிரி வடகிழக்கு பருவமழை வருகின்ற பொழுது கடலோர மாவட்டங்கள் புயலாலும் மழையாலும் பாதிக்கப்பட்டு பல்லொன்னா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆட்படக்கூடிய நிலையிலே நம்ம மாவட்டங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த நிலையிலே இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் அப்போ ஆட்சியாளர்கள் முன்கூட்டியே திட்டமிடல், தேவையான அரிசி மண்ணெண்ணெய் எல்லாம் தேவணும், தங்க வைக்கிறதுக்கு இடங்கள் தேவைப்படணும், இதையெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யக்கூடிய மதிநுட்பம் வாய்ந்த அமைச்சர்கள் இருக்கின்ற காரணத்தாலும் நம்மளாம் அன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறோம். ஒரிசாவில் பாரு, ஒரு சென்ற ஆண்டுக்கு முன்னாடி ஒரு புயல் வரும்போது ஒரு சாவு கூட இல்லை. டெல்லியிலேருந்து கரெக்டாக அவங்க அந்த செய்திகளை எல்லாம் பார்த்து கேட்டு மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி பத்திரமா பாதுகாத்து இறப்பே இல்லை, ஒரு உயிர் கூட இறக்கலை, எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. இதெல்லாம் மதிநுட்பம் வாய்ந்த அமைச்சர்கள் செய்யக்கூடிய செயல். நம்முடைய அமைச்சர்கள் அந்த அளவுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு நம்மளையெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்திலையும் ஒரு செயலை செய்வதற்கு முறைகளை நூல் வழியாக அறிந்திருந்தாலும் கூட உலகியல் நடைமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகியல் நடைமுறையை தெரிஞ்சாதான் ஒரு சிறப்பான ஆட்சியை செய்ய முடியும். இது ரொம்ப நல்ல குறள்மா. செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். உலகத்தினுடைய இருக்கக்கூடிய செயலையெல்லாம், இந்த உலகியல் நடைமுறைகளை எல்லாம் அறிந்து ஒரு அமைச்சர் செயல்பட்டால்னா அந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியும். இந்த 4 குறளும் ஒரு அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அருங்குணங்கள். ஒரு அமைச்சர்னா எப்படி நாட்டை வழிநடத்தி செல்லணும்னு அரசனுக்கு ஆலோசனை கூறக்கூடியது. அதை பற்றி வள்ளுவருடைய கருத்து 4 குறளில் நமக்கு பாடமாக வந்திருக்கு. அடுத்தது பொருள் செயல் வகை. இந்த பொருள் செயல் வகையில் பொருள் எவ்வளவு முக்கியங்கிறத வள்ளுவர் சொல்கிறார் பாரு. பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்ல இல்லை பொருள். பொருளல்லவரை பொருளாக செய்யும். அந்த பொருளல்லவரை தகுதியற்றவர். பொருளல்லவரை தகுதியற்றவர். அந்த தகுதியற்றவரை பொருளாக செய்யும் மதிக்க செய்தல் பொருளல்ல இல்லை பொருள். செல்வத்தை தவிர சிறந்த பொருள் உலகத்தில் இல்லை. நல்லா கவனிக்கணும். பொருளல்லவரை தகுதியற்றவர், இவர் என்ன ஒரு இவரா அப்படிங்கிற மாதிரி தகுதியற்றவரை பொருளாக செய்யும் மதிக்க செய்யக்கூடிய செயல் பொருளல்ல இல்லை பொருள். செல்வத்தை தவிர உலகத்தில் வேற ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். அப்ப ஒருத்தருக்கு மதிப்பும் மரியாதையும் வரணும்னா அது பணம் தான், செல்வம் தான் காரணங்கிறார். இந்த குறள்ல ஒரு சொல் பின்வர் புஸ்தகத்தில், பழைய புஸ்தகத்தில் அணி போட்டது தப்புமா. இது சொல் பின்வர் நிலையணி, சொற்பொருள் பின்வர் நிலையணின்னு பழைய புத்தகத்தில் இருக்கும், அது தவறு. இது சொல் பின்வர் நிலையணி. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு செய்யுள்ள வந்த சொல் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு பொருளை தருமானால் அது சொல் பின்வர் நிலையணி எனப்படும். இதுக்குடைய பொருள் விளக்கமெல்லாம் நான் உனக்கு அனுப்புவேன். பொருளல்லவரை தகுதியற்றவரை, அப்போ முதல்ல உள்ள பொருளுக்கு தகுதியற்றவர்னு பொருள். பொருளாக செய்யும் மதிக்க செய்தல். அடுத்தது பொருள் அல்ல செல்வம். அப்போ அந்த பொருள் என்பதற்கு 3 மீனிங் வருதுப்பா. இது மாதிரி வெவ்வேறு மீனிங் வந்துச்சுன்னா அது சொல் பின்வர் நிலையணி. பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்ல இல்லை பொருள். ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் நம்ம மதிக்கணும்னா அதுக்கு உலகத்தில் சிறந்த பொருள் செல்வம் மட்டுமே. செல்வம் இருக்கிறவரை மட்டுமே நாம் மதிப்போம். ஆக செல்வத்துக்கு உயர்ந்த இடம் வேணும் அப்படிங்கிற இதில் இருக்கக்கூடிய அணி சொல் பின்வரு நிலையணி. அந்த சொல் பின்வரு நிலையணின்னா அதுக்கு என்ன விளக்கம்னா, ஒரு செய்யுள்ள வந்த சொல் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு பொருளை தருமானால் அதற்கு சொல் பின்வர் நிலையணின்னு பேரு. இதில் என்ன வெவ்வேறு பொருள்னா, முதல்ல இருக்கிற பொருளுக்கு தகுதியற்றவர், அடுத்ததற்கு பொருளாக செய்யும் மதிக்க செய்தல், அடுத்தது பொருள் அல்ல செல்வம். அப்ப வெவ்வேறு பொருள் வந்திருக்கு. இது சொல் பின்வரு நிலையணி. அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அருமையான குறள். இதை யார் பின்பற்றா? அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அரண் ஈனும் தன்னை ஈட்டியவனுக்கு அறத்தை தரும், இன்பமும் ஈனும் இன்பத்தையும் தரும். அறம் தரும், இன்பம் தரும். அது எப்படிப்பட்ட பொருள்? அறம் தரும், இன்பம் தரும் அப்படின்னா, பொருள் ஈட்டக்கூடிய நெறி அறிந்து
பொருள் ஈட்டக்கூடிய நெறிமுறைகளை எல்லாம், பொருளை எப்படி வேணாலும் ஈட்டலாம் நாட்டில், அப்படியெல்லாம் ஈட்டக்கூடாது. அப்போ பொருள் ஈட்டணும்னா அதுக்குன்னு தர்மம்னு ஒன்று இருக்குது பற்றியா, அந்த தர்ம வழியில் தான் பொருளை சம்பாதிக்கணும்னு சொல்கிறார். பொருள் ஈட்டக்கூடிய நெறி அறிந்து தீதின்றி வந்த பொருள்னு சொல்லிட்டார் கடைசியா. ஒருத்தருக்கு அறத்தையும் இன்பத்தையும் தரணும் அப்படின்னா முறையறிந்து தீமையற்ற வழியிலே நீ பொருளை சம்பாதிச்சியா அப்படின்னு கேட்குறார். எப்படி? அறம் வழியிலையும் தர்ம வழியிலையும் நீ பொருளை சம்பாதிச்சின்னா அந்த செல்வந்தான் அரண் ஈனும் இன்ப மீனும் திறனெறிந்து தீதின்றி வந்த பொருள். தீமையற்ற வழியிலே சேர்த்த ஒரு பொருள் தான் ஒருத்தருக்கு அறத்தை தரும், இன்பத்தை தரும். நமக்கு அறத்தையும் இன்பத்தையும் தரணும், அறத்தையும் இன்பத்தையும் தரணும் அப்படின்னு நினைச்சோம்னா நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வமானது தர்ம வழியிலே அற வழியிலே நாம் அந்த பொருளை ஈட்ட வேண்டும். இந்த ரெண்டு வழியிலே ஈட்டாமல் வேற வழியிலே நாம் செல்வத்தை ஈட்டி நிறையா வச்சிருந்தோம்னா அந்த செல்வத்தால் தீமை தான் வருமே தவிர நமக்கு இங்கே வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த அறமும் இன்பமும் வந்து சேராது. அறமும் இன்பமும் வந்து சேராது. பொருள் ஈட்டும் நெறி எறிந்து அறம்பொருள் இன்பம், அந்த பொருளை ஈட்டக்கூடியதற்கு ஈட்டிட்டோம்னா அறமும் கிடைக்கணும், இன்பமும் கிடைக்கணும். அந்த அறமும் இன்பமும் கிடைக்கிறதுனா நம்ம ஈட்டக்கூடிய வழி தீதின்றி வந்த பொருளாக இருக்கணும். இந்த முறைப்படி தான் நாம் பொருளை சம்பாதிக்கணும் அப்படின்னு சார். முறையறிந்து தீமையற்ற வழியில் சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தை கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். அப்படின்னா என்ன அதில் மறைஞ்சி நிற்கிது? முறையில்லாத வழியிலே தர்ம வழியிலே சேர்க்காத பொருளால் நமக்கு இன்பமும் கிடைக்காது, தர்மமும் கிடைக்காது, தீமை வந்து சேரும். பொருள் ஈட்டுன்ற பொழுது நீதி நெறியோடு ஈட்டணும் அப்படிங்கிறது வள்ளுவருடைய கருத்து. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். இப்போ இந்த பொருளை ஏற்றுகின்ற பொழுது எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருளோடும் அன்போடும் அருள்தன்மையோடும் அன்போடையும் தான் செல்வத்தை ஈட்டணும். வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். மற்றவரிடத்திலே இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டக்கூடிய பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். நீக்கிடணும், அதை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறார். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும். அந்த அருள்தன்மையோடும் அன்போடும் வராத பொருளை வச்சிருந்தோம்னா அந்த பொருளை நாம் வச்சுக்க கூடாது. அது மன்னருக்கு சொல்றார். மன்னர் வரி வாங்குற பொழுது 1/6 பாகம் வரி வாங்கணுங்கிற கணக்கு அந்த காலத்தில். 1/6 பங்கு வரி மன்னருக்கு கொடுக்க வேண்டும் நம்ம நாட்டில் அரச காரியங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு அரசனாக இருக்கின்றவர் திறனறிந்து அருளோடும் அன்போடும் வாங்கணும். அந்த அருளோடும் அன்போடும் அந்த வரியை வாங்கலைன்னா அருளோடும் அன்போடும் வாங்கணும். அருளோடும் அரசனானவன் தன் குடிமக்களிடத்திலே அருளோடும் குடிமக்கள் தன்னிடம் செலுத்தக்கூடிய அன்போடும் பொருந்தி அந்த வரியை வசூல் பண்ண வேணும். அப்படி இல்லைன்னா வாரா பொருளாக்கம், அப்படி வராத செல்வமானது புல்லார் புரளவிடல், அரசன் தான் அனுபவிக்காது அது விட்டு விடுவான். அப்படி நீதி நெறியிலிருந்து தவறி அரசன் வரி வசூல் பண்ணக்கூடாது, 1/6 பாகம் தான் வரி வசூல் பண்ணணும், அப்படி இல்லாத பணத்தை நீக்கிவிட வேண்டும், ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும். அன்பு அருள் பொருந்தி வராத செல்வம் சுடப்படாத பசு பச்சை மண்ணால செய்யப்பட்ட பாத்திரத்தில் வைக்கப்பட்ட தண்ணீரை போல இல்லாமல் போயிடும் சொல்றார் வள்ளுவர். அருளோடும் அன்போடும் பொருந்தி வராத செல்வம் பசுமண் கலையத்து நீர் போலாகிவிடும். பசுமண் கலையத்தில் தண்ணியை ஊற்றி வச்சோம்னா அந்த களிமண் ஊர்னத்துக்கு பிறகு தண்ணி அப்படியே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி அறவழி அல்லாத வழியில் நாம் பொருளை, அப்போ நம்ம வீட்டுக்கு அந்த பொருள் வர்ற பொழுது பெருசாக தெரியும். இன்றைக்கி 2 லட்சம் வந்துச்சு, 5 லட்சம் வந்துச்சு, அடையப்பா இன்றைக்கி 10 லட்சம் 20 லட்சம் எல்லாம் சரிதான். ஆனால் நாட்டில் தற்பொழுது பாரு எங்கெங்கெல்லாம் என்னவெல்லாம் நடக்குதுன்னு பாரு. ஏழை எந்த விதமான ஒரு இம்சையும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அறவழியில் சொத்து சேர்க்காதவங்கள்லாம் இன்றைக்கி நாட்டில் துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் செல்வத்தை தேடுற பொழுது கண்டிப்பாக அறவழியில் மட்டுமே
நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற செல்வம் தான் நமக்கு ஒட்டும். அறவழி அல்லாத பிற வழியில் சம்பாதிக்கிற செல்வம் அன்று பெருசாக தெரியும். ஒருவரை ஏமாற்றி சம்பாதிக்கிற செல்வம் அன்றைக்கு பெருசாக தெரியும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து போக 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 அந்த செல்வமே அப்படியே அதை போல் 2 பங்கு நம்மை விட்டு போடும். இது ரொம்ப முக்கியமான குறள்மா. நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, பொருளை சம்பாதிக்கிற பொழுது அறவழியில் மட்டுமே சம்பாதிக்கணும். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மை இல்லை. பொருளை சம்பாதிக்கிறனா அறவழி ரொம்ப முக்கியம். அறவழி அல்லாத வழி பிற வழி என்னைக்கும் வெற்றி பெற முடியாது. மற்றவரிடம் இரக்கம் அன்பும் இல்லாமல் நாம் பொருளை சம்பாதிச்சோம்னா அப்படி வர்ற செல்வத்தை நாம் நீக்கிவிட வேண்டும்னு சொல்கிறார். புல்லார் புரள விடல். அப்படி வருகின்ற செல்வத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அறவழியில் மட்டும்தான் பொருள் சேர்க்கணும். அப்படி இல்லாத பொருளை கண்டிப்பாக நம்ம வீட்டில் சேர்த்துக்கக்கூடாது. அருளோடும் அன்போடும் வாரா, அந்த 2ம் இல்லாமல் வர்ற செல்வத்தை, பொருளாக்கத்தை, புல்லார் புரளவிடல், அந்த செல்வத்தை நீ நீக்கிவிடு. அடுத்தது பாரு, 8வது குறள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்து ஒன்றுண்டாகச் செய்வான் வினை. இதில் ஓமையணி வந்திருக்கு, அது அப்புறம் சொல்கிறேன், பாட்டை முடிச்சுட்டு சொல்கிறேன். குன்றேறி யானை போர் கண்டற்றால், ஒரு மலையின் மீது ஏறி நின்று கொண்டு கீழே நடக்கின்ற யானை போரை ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நல்லா சொல்கிறான், அந்த யானை குத்துது பாரு, நல்லா போடும். இவன் மேலே நின்றுக்கிட்டு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்? நிச்சயமாக அந்த யானை மேலே இவனை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இவன் கீழே நடக்கிற சண்டையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு மேலே நிற்கிறான். குன்றேறி யானை போர் கண்டற்றால், அது எப்படி யானை கீழே சண்டை போடுற பொழுது மேலே நெல்லி சந்தோஷமாக இருக்கிறியோ அதை போல தன் கைத்தொன்றுண்டாக செய்வான் வினை. தன்னுடைய கைப்பொருளை கொண்டு ஒருவன் செய்யக்கூடிய செயலானது சிறப்பாக இருக்கும். தன்னுடைய கையில் பணம் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நீ செய்தீன்னா உனக்கு ஆபத்து பின்னால் இருக்குது. கையில் பணம் இருந்தால் தான் செய்யணும். கையில் பணம் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்யாதே. எதையும் வாங்காதே. கடையிலையும் போய் கடன் வாங்காதே. எந்த கடையிலையும் கடன் வாங்காதே. கடன் எப்போ வாங்கணும் தெரியுமா? நம்ம உயிரை பாதுகாக்கிற பொழுது தான்ப்பா கடன் வாங்கணும். முடியலை, மாத்திரை வாங்கணும், ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா அடுத்த வீட்டில் கடன் வாங்கலாம். நல்லா திங்கிறதுக்காக கறி, மீன், முட்டை இதுக்கு கடன் வாங்கக்கூடாது. ஆடம்பரமான ஜவுளி கடை போகிறதுக்கெல்லாம் கடன் வாங்கவே கூடாது. சுத்தமாக அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. தீபாவளி வரப்போகுதா, வெடி வாங்காதே, அதுவே ஆபத்து. இந்த மாதிரி கடன் வாங்கி இதெல்லாம் செய்யக்கூடாது. எதுக்கு கடன் வாங்கலாம்? படிக்கிறதுக்கு கொஞ்சம் கடன் வாங்கலாம், உயிரை பாதுகாக்கிறதுக்கு வீட்டில் கொஞ்சம் கடன் வாங்கலாம். அதுக்கு மேலே வேறு காரியங்களுக்கெல்லாம் பணம் வாங்கக்கூடாது. அதைத்தான் சொல்கிறார். அதுக்கு உதாரணம் என்ன? குன்றேறி யானை போர் கண்டற்றால், மலையின் மீது நின்று கொண்டு 2 யானைகள் சண்டை போடுவதை, கீழே சண்டை போடுறத இவன் மேலே ஏறி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, அதான் ஓமை. அந்த ஓமையினால் விளக்கப்படக்கூடிய ஓமை என்னன்னு கேட்டீங்கன்னா, தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் செய்யக்கூடிய செயல். தன் கை தொன்று உண்டாகச் செய்வான் வினை. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் செய்யக்கூடிய செயலாக அப்படி இருக்கும். அப்போ தன் கைப்பொருள் இல்லாத போது எதையும் செய்யாதே. கைப்பொருளோடு வச்சுக்கிட்டு நீ எதை செஞ்சாலும் அது பாதுகாப்பானது அப்படிங்கிறார். இதில் ஓமை குன்றேறி யானை போர் கண்டற்றால், இது ஓமை. அதனால் பெறப்படக்கூடிய பொருள் தன் கை தொன்றுண்டாகச் செய்வான் வினை. இது அதனால் பெறப்படக்கூடிய பொருள் ஓமேயம். எப்போவுமே ஓமையை எழுதி தான் ஓமியத்தை எழுதணும். உன் புஸ்தகத்தில் பொருளை பார்த்தீங்கன்னா, தன் கைப்பொருளை கொண்டு ஒருவன் ஒரு செயலை செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போர் காண்பது போன்றதுன்னு இருக்கு பத்தியா? அது அவ்வளவு சிறப்புடையதில்லை. ஓமையை சொல்லி ஓமியத்தை சொல்கிறது தான் சிறப்பு. மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வதற்கு சமமாகும், செய்வதை போன்றது. ஆக குன்றேறி யானை போர் கண்டற்றால் ஓமை. அதனால் பெறப்படக்கூடிய பொருள் தன் கை துண்டாக செய்வான் வினை. அடுத்தது அது அணி விளக்கத்தில் உனக்கு தனியாக வரும். அதுக்குள்ள கருத்தெல்லாம் நான் அனுப்புவேன். செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் எகதனில் கூறியதில். பாரு, பொருளுக்கு வள்ளுவர் எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறார். செய்க பொருளை
அந்த பொருளை நல்லா செய், செருநர் செருக்கருக்கும் எகதனிற் கூறியதில். ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும். ஏன் பொருளை ஈட்டணும்? அவருடைய பகையை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அந்த செல்வந்தான். அந்த செல்வத்தை விட வேறொரு பொருள் பகையை வெல்லுவதற்கு முடியாது. அப்ப ஒரு பகையை வெல்லுவதற்கு கூர்மையான ஆயுதம் என்னன்னா அது பணம் தான், பொருள் தான். ஒருவர் பொருளை நிறைய ஈட்டணும். ஏன் ஈட்டணும்? செருநர் செருக்கருக்கும், அந்த செருக்கருக்கும் எகதனிற் கூறியதில். அதை விட ஒரு கூறிய பொருள் வேற உலகத்தில் இல்லை. அந்த பொருள் பகைவனுடைய வலிமையை அழிக்கும். படைக்கலன், ஒரு பகையை அழிக்கக்கூடிய படைக்கலன் என்ன இருக்குன்னா அது செல்வம் தான். ஆக அந்த செல்வமானது பொருள் என்பதனால் அந்த பொருளை நீ சம்பாதிக்க வேண்டும். அதனால இதில் நீ பொருளை கண்டிப்பாக சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சிச்சுன்னா அந்த பகைவனுடைய வலிமையை அழிக்கக்கூடிய படைக்கலன் அந்த செல்வம் தான் அப்படின்னு உறுதியாக சொல்கிறார். அப்போ அதனால் எல்லாருமே பொருளை சம்பாதிச்சு தான் ஆக வேண்டும். ஆனால் அது அறவழியில் சம்பாதிக்கணும். பிற வழியில் சம்பாதிக்கிறத நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆக பகைமையை அழிப்பதற்கு செல்வம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தகாத வழியிலே, அறவழி அல்லாத வழியிலே பொருளை சம்பாதிச்சோம்னா அது நமக்கு தீவினையாக தான் முடியும். ஆக செல்வத்தை சம்பாதிக்கின்ற பொழுது அறவழியில் மட்டுமே சம்பாதி. அந்த செல்வமே பகைவனை அழிக்கக்கூடிய கருவியாகும். அப்புறம் பார்ப்போம்ப்பா.